2004 பக்கம் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி, மழைநீர் உயிர்நீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய வாசகம்லாம் வச்சு, மழைநீர் சேகரிப்பு தொட்டி எல்லாத்து வீட்லயும் கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்குல மாறி போயிடுச்சு. இந்த வருஷம் சம்மர் கரெக்ட்டா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப வறட்சி, தண்ணியே இல்ல. நீர்நிலைகள் எல்லாமே வத்தி போயிடுச்சு. கவர்மெண்ட் வந்து ஒழுங்கான பாதுகாப்புக்கான நடவடிக்கை எடுக்கல. இல்ல வந்து அணை கட்டல அப்படி இப்படின்னு நெறைய நம்ம கவர்மெண்ட்ட குறை சொல்றோம். நம்மள எத்தனை பேர்த்து வீட்ல மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மழைநீரை சேகரிச்சாலே எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் வரைக்கும் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணலாம். 2 மணி நேரம் பெஞ்ச மழையில இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மழைநீர் சேகரிப்பு தொட்டியிலேருந்து வெளியில் போகுதே தவிர, மீதி எல்லா தண்ணியுமே அது வந்து அவ்வளோ ஹோல்ட் பண்ணிக்கிச்சு. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம இது பண்ணலாம். இது வந்து தனி மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம எப்போ தவறுறோமோ அப்போ வந்து அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கான தகுதியும் நம்ம இழக்கிறோம். எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம